சுயநலத்தின் விளைவு. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரம மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லும்போது அதனுள் இருந்த வேதாளம் விக்கிரமனிடம், மன்னா, ஆவிகளும் பேய்களும் உலவும் இந்த பயங்கர வனத்தில் நீ எதற்காக இவ்வாறு அலைந்து திரிகிறாய் என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை. ஒருவேளை அற்புதமான சக்திகளை பெறுவதற்காக நீ இத்தனை முயற்சிகளை மேற்கொள்ளுகிறாயோ என்று தோன்றுகிறது. கபாலி என்பவனின் கதையை கூறுகிறேன் என்று கதை சொல்லலாயிற்று. மாணிக்கபுரியில் வசித்து வந்த பிரபல வியாபாரி பத்மநாபன் தன் ஒரே மகளான பிரத்யுஷாவிற்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தார். தன்னுடைய நண்பரின் மகனான ஆனந்தனுக்கே தன் மகளை மணமுடிக்க முடிவும் செய்தார். ஆனால் திடீரென திருமணத்திற்கு சில தினங்கள் முன் பிரத்யுஷாவிற்கு ஒரு விசித்திர நோய் ஏற்பட்டது. அவளால் பேசவே முடியாமல் வாய் அடைத்து போனது. இதனால் பத்மநாபன் துடிதுடித்து போனார். பல ஊர்களிலிருந்து தலைசிறந்த வைத்தியர்களை வரவழைத்து சிகிச்சை செய்தும் பலனில்லை. கடைசியில் ஒருநாள் தனஞ்சயன் என்ற வைத்தியர் அவளை பரிசோதித்து அவளுடைய நோய் என்னவென்று கண்டுபிடித்தார். அவர் பத்மநாபனை நோக்கி, உங்கள் மகளின் குரல்வளை நரம்புகள் செயலற்றுவிட்டன. அதனால் அவளால் பேச முடியவில்லை. இந்த நோயை தசமூலம் எனும் மூலிகையினால் மட்டுமே குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த மூலிகை வங்காள கடலில் உள்ள நாகத்தீவில் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அங்கு செல்வது மிகவும் கடினம் என்றார். வைத்தியர் சொன்னதை கேட்டு ஆனந்தன், வைத்தியரே, நான் பிரத்யுஷாவிற்காக தசமூல மூலிகையை உலகின் எந்த திசையிலிருந்தாலும் எடுத்து வருவேன். அந்த முயற்சியில் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று உணர்ச்சிவசப்பட்டு கூறினான். ஆனந்தனின் நண்பன் சிவநாதனும் அவனுடன் செல்கார்ந்திருந்து முன்வந்தான். அங்கு இருந்தவர்களில் ஒருவனான, எனக்கு வீரதீர சாகசங்கள் மிகவும் பிடிக்கும். அதனால் பயணத்தில் நானும் கலந்து கொள்வேன். நால்வருமாக செல்வோம். வெற்றியுடன் திரும்புவோம். ஒரு நல்ல நாளில் நால்வரும் மாணிக்கபுரியை விட்டு கிளம்பினர். கால்நடையாக பல நாள்கள் சென்றபின் கிழக்கு கடற்கரையான வங்கக் கடலை அடைந்தனர். ஒரு கட்டுமாப்படகில் நால்வரும் நாகத்தீவை நோக்கி பயணித்தனர். முதல் 5 நாட்கள் பயணத்தில் அபாயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் 6ஆம் நாளன்று திடீரென ஒரு திமிங்கிலம் தன் வாலைச் சுழற்றி அவர்களுடைய கட்டுமரத்தை அடிக்க அது துண்டு துண்டாக உடைந்தது. நால்வரும் கடலில் மூழ்கினர். ஆனந்தன் கடலுக்குள் மூழ்கவிருந்த சமயம் அவன் நண்பன் சிவநாதன் உடைந்த படகின் ஒரு துண்டை அவனிடம் தள்ளிவிட்டான். தனக்கு தகுந்த சமயத்தில் உதவி செய்த நண்பனுக்கு நன்றி கூற திரும்பினான். அந்த பறக்கும் தட்டு அவர்கள் இருக்கும் இடத்தில் கீழே இறங்கியது. அதில் மிகவும் வயதான ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தார். அவரை மிகுந்த ஆச்சரியத்துடன் மூவரும் நோக்க அவர், பயப்படாதீர்கள், நானும் உங்களைப் போல் மனிதன்தான். வானில் பறக்க வேண்டுமென்பது எனது நீண்ட நாள் கனவு. அதற்காக காலமெல்லாம் முயன்று இந்த பறக்கும் தட்டை உருவாக்கினேன் என்றார். ஐயா, தசமூலம் எனும் மூலிகையை தேடி நாங்கள் நாகத்தீவிற்கு புறப்பட்டோம். அது எங்கிருக்கிறது என்று தெரியுமா என்று ஆனந்தன் கேட்டான். இதுதான் நாகத்தீவு. மலையின் மீது வஞ்சிநகர் என்ற ஊர் உள்ளது. அங்கு இந்த பறக்கும் தட்டில்தான் செல்ல வேண்டும். உங்களில் யாராவது தன் இளமையை எனக்கு தியாகம் செய்தால் இதை நீங்கள் எடுத்து உபயோகிக்கலாம் என்றார் அந்த கிழவர். உடனே சஞ்சய் தன் இளமையை தியாகம் செய்ய முன்வந்தான். ஆனந்தன் அவனை தடுத்தும் சஞ்சய் கேட்கவில்லை. ஆனால் சிவநாதனை காணவில்லை. மற்ற இருவரும் சற்று தொலைவில் உடைந்த படகு துண்டுகளை பிடித்துக்கட்டை கொண்டு மிதப்பது தெரிந்தது. தனக்குதவி செய்த நண்பன் பட்டும் காணாமற் போனதைக் கண்டு ஆனந்தன் வருந்தினான். மிதந்து கொண்டே சென்ற மூவரும் கடலின் நடுவில் இருந்த குன்றுகள், ஆனால் சிவநாதனை காணவில்லை. மற்ற இருவரும் சற்று தொலைவில் உடைந்த படகு துண்டுகளை பிடித்து கொண்டு மிதப்பது தெரிந்தது. தனக்குதவி செய்த நண்பன் மட்டும் காணாமற் போனதைக் கண்டு ஆனந்தன் வருந்தினான். மிதந்து கொண்டே சென்ற மூவரும் கடலின் நடுவில் இருந்த குன்றுகள், ஆனால் சிவநாதனை காணவில்லை. மற்ற இருவரும் சற்று தொலைவில் உடைந்த படகு துண்டுகளை பிடித்து கொண்டு மிதப்பது தெரிந்தது. தனக்குதவி செய்த நண்பன் மட்டும் காணாமற் போனதைக் கண்டு ஆனந்தன் வருந்தினான். மிதந்து கொண்டே சென்ற மூவரும் கடலின் நடுவில் இருந்த குன்றுகளானால் சிவநாதனை காணவில்லை. மற்ற இருவரும் சற்று தொலைவில் உடைந்த படகு துண்டுகளை பிடித்து கொண்டு மிதப்பது தெரிந்தது. தனக்குதவி செய்த நண்பன் மட்டும் காணாமற் போனதைக் கண்டு ஆனந்தன் வருந்தினான். மிதந்து கொண்டே சென்ற மூவரும்
கடலின் நடுவில் இருந்த குன்றுகள் சூழ்ந்த ஒரு தீவில் ஒதுங்கினர். அப்போது வானில் ஒரு பறக்கும் தட்டு தெரிந்தது. அந்த பறக்கும் தட்டு அவர்கள் இருக்கும் இடத்தில் கீழே இறங்கியது. அதில் மிகவும் வயதான ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தார். அவரை மிகுந்த ஆச்சரியத்துடன் மூவரும் நோக்க, அவர், பயப்படாதீர்கள், நானும் உங்களைப் போல் மனிதன்தான். வானில் பறக்க வேண்டுமென்பது எனது நீண்ட நாள் கனவு. அதற்காக காலமெல்லாம் முயன்று இந்த பறக்கும் தட்டை உருவாக்கினேன் என்றார். ஐயா, தசமூலம் எனும் மூலிகையை தேடி நாங்கள் நாகத்தீவிற்கு புறப்பட்டோம். அது எங்கிருக்கிறது என்று தெரியுமா என்று ஆனந்தன் கேட்டான். இதுதான் நாகத்தீவு. மலையின் மீது வஞ்சிநகர் என்ற ஊர் உள்ளது. அங்கு இந்த பறக்கும் தட்டில்தான் செல்ல வேண்டும். உங்களில் யாராவது தன் இளமையை எனக்கு தியாகம் செய்தால் இதை நீங்கள் எடுத்து உபயோகிக்கலாம் என்றார் அந்த கிழவர். உடனே சஞ்சய் தன் இளமையை தியாகம் செய்ய முன்வந்தான். ஆனந்தன் அவனை தடுத்தும் சஞ்சய் கேட்கவில்லை. உடனே கிழவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சஞ்சய் உச்சரிக்க அவன் சிறிது நேரத்தில் கிழவனாக மாறினான். கிழவர் குமரனாக மாறினார். குமரனான கிழவர் ஆனந்தனிடம் பறக்கும் தட்டை கொடுத்தார். பிறகு ஆனந்தன், கபாலி இருவர் மட்டும் பறக்கும் தட்டில் ஏறி வஞ்சிநகரை சேர்ந்தனர். வஞ்சிநகரில் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திடுக்கிடச் செய்தது. அந்த ஊரிலுள்ள இளைஞர்களும் இளம்பெண்களும் மிருகங்களின் தலைகளுடனும் மனிதர்களின் உடலுடனும் தென்பட்டனர். கிழவர்களும் கிழவிகளும் மனித வடிவத்தில் இருந்தனர். அங்கு யாரை என்ன கேட்பதுமுகதம்பன் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு கிழவியின் குடிசையை அடைந்தனர். மட்டும் முழு தனிச்சது தசமூல மூலிகையை எப்படி தேடுவது என்று புரியாமல் அவர்கள் செய்கிறே எதிர்பாரா மந்திரக்கே. அந்த கிழவியிடம் தசமூல மூலிகையை பற்றி கேட்டனர். அதற்கு கிழவி, அந்த மூலிகை இளவரசியின் நந்தவனத்தில் இருக்கிறது. ஆனால் அதை உங்களால் பெற முடியாது. இளவரசியே இப்போது ஒரு மந்திரவாதியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறாள் என்றாள். யார் அந்த மந்திரவாதி? ஏன் இந்த ஊரில் இளவயதினர் விசித்திரமான தோற்றத்துடன் காணப்படுகிறார்கள் என்று கபாலி கேட்டான். அது பெரிய கதை. மகாதம்பன் என்ற மந்திரவாதி இளவரசி நந்தினியை அடைய விரும்பினான். ஆனால் இளவரசிக்கு அவனைச் சிறிதும் பிடிக்கவில்லை. அதனால் கோபங்கொண்ட மந்திரவாதி இந்த ஊரிலுள்ள இளைஞர்களை எல்லாம் மிருகத்தலைகளுடன் தோன்றுமாறு சபித்துவிட்டான். எங்களை போன்ற வயதானவர்களை விட்டுவிட்டான். இளவரசி தன்னை திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே சாபத்தை நீக்கிக் கொள்வான் என்று கிழவி சொல்லிக் கொண்டிருக்கையில் அந்த பக்கமாக மந்திரவாதி சென்று கொண்டிருந்தான். உடனே கபாலி அவன் எதிரில் போய் நின்று, ஏய் மந்திரவாதி, உன் அக்கிரமத்தை ஒடுக்க நான் வந்து இருக்கிறேன். மரியாதையாக உன் சாபத்தை திரும்ப பெறு என்று துணிச்சலுடன் கூறினான். யாரடா நீ? நான் மந்திரவாதி மகாதம்பன். என்னிடமா விளையாடுகிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கூவிக்கொண்டே அவன் தன் மந்திரக்கோலை உயர்த்தினான். உடனே சற்றும் எதிர்பாராத விதமாய் கபாலி அவன் மீது பாய்ந்து அவன் மந்திரக்கோலை பிடுங்கிக் கொண்டான். மந்திரக்கோல் கை மாறியதும் தன் சக்தியை இழந்த மந்திரவாதி தப்பியோட முயலுகையில் அவளை ஆனந்தனும் கபாலியும் பிடித்து கட்டி போட்டனர். உடனே செய்தி அறிந்த இளவரசி அங்கு வந்து மந்திரவாதியை சிறையிட கட்டவை இட்டாள். பிறகு ஆனந்தனையும் கபாலியையும் ராஜமரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று உபசாரம் செய்தாள். அவர்கள் அங்கு வந்ததன் நோக்கத்தை அறிந்து தசமூல மூலிகைகளை வேண்டிய அளவு தன் நந்தவனத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தாள். செல்லுமுன் கபாலி அங்குள்ள மக்களுக்கு மந்திரக்கோலை பயன்படுத்தி சில மந்திர உச்சாடனங்கள் செய்து சுய உருவம் கொடுத்தான். வஞ்சிநகரை விட்டுச் செல்லும் போது ஆனந்தன், கபாலி, இனி அந்த மந்திரக்கோல் தேவையில்லை, அதை தூக்கி எறிந்துவிடு என்றான். ஆனால் கபாலி மந்திரக்கோலை தன்னிடமே வைத்துக் கொண்டான். பிறகு இருவரும் தாங்கள் கிழவரையும் சஞ்சயையும் விட்டு வந்த இடத்திற்குச் சென்றனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது. சிவநாதன் அங்கு உயிருடன் காணப்பட்டான். சஞ்சய் பழையபடி வாலிபனாக மாறியிருந்தான். கிழவர் பழையபடி கிழவராகவே இருந்தார். ஆனந்தனை கட்டித் தழுவிய சிவநாதன், நண்பா, கடல் அலைகள் என்னை வேறு திசையில் தள்ளிவிட்டதால் நான் உங்களை பிரிந்துவிட்டேன். பிறகு சிரமப்பட்டு இங்கு வந்துவிட்டேன் என்றான் கிழவரிடம் பறக்கும் தட்டை ஒப்படைத்துவிட்டு. நால்வரும் மாணிக்கபுரிக்கு திரும்பினர். தசமூல மூலிகையின் மகிமையினால் பிரத்யுஷா விரைவிலேயே குணமடைந்தாள். ஒரு நல்ல முகூர்த்தத்தில் ஆனந்தன் அவளை திருமணம் செய்து கொண்டான்.
மந்திரவாதியின் மந்திரக்கோலை கைப்பற்றி தன்னுடைமையாக்கிக் கொண்ட கபாலி அதை வைத்து மந்திர வித்தைகள் காட்டி பணம் சம்பாதிக்க முயன்றான். ஆனால் அந்த மந்திரக்கோல் வேலை செய்யாதது மட்டுமன்றி கபாலியை நன்றாக அடித்து துவைக்க அவன் அந்த ஊரை விட்டே வெளியேறினான். இந்த இடத்தில் தன் கதையை நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி, மன்னா, கபாலியின் கதியை பார்த்தாயா? கபாலியின் மந்திரக்கோல் வேலை செய்யாதது மட்டுமன்றி அவனையே நைய புடைத்தது. இவ்வாறு நடக்க காரணம் என்ன? வாள் பிடித்தவனுக்கு வாளினால்தான் சாவு என்பது போல் மந்திர சக்திகளினால் என்றாவது ஒரு நாள் அவற்றை கையாள்பவனுக்கே தீங்கு நேரும் என்பது உண்மையா? என்னுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ மவுனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், நீ சொல்வது சரியல்ல. ஆனந்தனுக்கு உதவி புரிவதற்காகவே முதலில் அவனுடன் சிவநாதன், சஞ்சய், கபாலி ஆகியோர் சென்றனர். சிவநாதன் தன் நண்பன் கடலில் மூழ்க இருக்கையில் அவனுக்கு உதவி செய்து உயிரை காப்பாற்றினான். சஞ்சய் ஆனந்தனின் நோக்கம் நிறைவேற தன் இளமையையே தியாகம் செய்தான். கபாலி மந்திரவாதியிடமிருந்து மந்திரக்கோலை பறித்த பிறகு அவன் மனதில் பணம் சம்பாதிக்கும் ஆசை ஏற்பட்டது. மந்திரக்கோலை தன் சுயநலத்திற்கு பயன்படுத்த எண்ணியதால் வந்த விளைவுதான் அது என்றான். விக்கிரமனது சரியான பதிலினால் அவனுடைய மெள்ளம் கலையவே அவன் சுமந்திருந்த உடலிலிருந்த வேதாளம் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.